இப்போ 2000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பழங்கால ஓலைச்சுவடிய நீங்க உங்க கையில திறக்கறீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஆமா, ஒரு பழைய ஓலைச்சுவடி. உள்ள என்ன இருக்கும்னு நம்ம பொதுவா நினைப்போம். ஏதோ சில தத்துவங்கள் இருக்கும், இல்லனா பக்தி பாடல்கள் இருக்கும் அப்படின்னு தானே எதிர்பார்த்து திறப்போம். கண்டிப்பா, அதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். ஆனா அங்கதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா அந்த சுவடிகள்ல மிகச் சிக்கலான உலோகவியல் குறிப்புகள், காற்றியக்கவியல் அதாவது ஏரோடைனமிக்ஸ் வரைபடங்கள், அப்புறம் புவியீர்ப்பு விசையே முறியடிச்சு பறக்கக்கூடிய ஒரு விண்கலத்துக்கான துல்லியமான எந்திரவியல் குறிப்புகள் ஒளிஞ்சிருக்கு. கேட்கவே மிரள வைக்குது இல்ல? ஆமாங்க. இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற விஷயம் மனித குலத்தோட கண்டுபிடிப்புகள் பத்தின நம்மளோட ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே சுக்குநூறா உடைக்கப் போகுது. அதாவது வானத்துல பறக்கிற தொழில்நுட்பம் ரைட் சகோதரர்கள் கிட்ட இருந்து தான் தொடங்குச்சுன்னு நாம இவ்வளவு காலமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, பள்ளிக்கூடத்துல அதான் படிச்சோம். ஆனா பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மாபெரும் தமிழ் சித்தரான போகர் எழுதின போகர் 7000 அப்படிங்கிற மூலநூலோட முதல் 1000 பாடல்கள் ஒரு பயங்கரமான ரகசியத்தை சொல்லுது. இந்த நூல் வெறும் கவிதை தொகுப்பு கிடையாது. இது பழங்காலத்து சங்கேத மொழியில என்கிரிப்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிநவீன விண்வெளி பொறியியல் வரைபடம். அதாவது ஏரோஸ்பேஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு இத ஆராயற அறிஞர்கள் சொல்றாங்க. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த போகர் 7000 நூலோட அளவீடுகளையும் அதுல இருக்கிற செய்முறைகளையும் நம்ம ஆழமா பகுப்பாய்வு பண்ணும்போது எனக்கு உண்மையிலே உடம்பு சிலிர்க்குது. எனக்கும் அதே உணர்வுதான். சித்தர்கள் அப்படின்னா நாம என்ன நினைப்போம்? ஏதோ காட்டுல உக்காந்துகிட்டு கண்ணை மூடிட்டு தவம் பண்றவங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் தானே நம்ம மனசுல இருக்கு. கரெக்ட். உலக ஆசைகளை துறந்தவங்கன்னு நினைப்போம். ஆனா அந்த பிம்பம் இப்ப சுக்குநூறா உடையுது. இந்த நூல் ஒரு மாபெரும் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு தலைசிறந்த வேதியியலாளர் மற்றும் இயற்பியலோட அடிப்படை விதிகளை ரொம்ப துல்லியமா தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு மாபெரும் விஞ்ஞானியோட குறிப்பேடு. பிரமிப்பா இருக்கு. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பே மாடர்ன் அறிவியலை மிஞ்சிற அளவிலான ஒரு தொழில்நுட்பம் தமிழர்கள் கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற கோணத்துல ஒரு பெரிய வரலாற்று மற்றும் அறிவியல் ரீதியான விசாரணையா தான் இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இதுல என்ன ரொம்பவே ஈர்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நூலோட கட்டமைப்பு தான். வானத்துல பறக்கணும்னு நினைச்ச உடனே ஏதோ ஒரு மந்திரக்கோலை சுழற்றினார், அந்த மாதிரி எந்த கட்டுக்கதைகளும் இதுல இல்ல. ஆமா, எந்த மேஜிக்கும் கிடையாது. அதற்கான படிப்படியால ரொம்ப துல்லியமான செய்முறைகளா அவர் தர்றார். ஆனா ஒரு இயந்திரத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த இயந்திரத்தை இயக்குற பைலட்டை நாம தயார் செய்யணும்னு அவர் சொல்றாரு. அதுதான் இதுல இருக்கிற ட்விஸ்ட். ஆமா, அந்த முதல் படிநிலைதான் மூலநூல்ல கூறப்பட்டிருக்கிற வாசி யோகம். பாடல் 14ல போகர் மூச்சுக்காற்ற ஒரு குதிரைக்கு ஒப்பிடுறார். வாசி என்ற குதிரை ஏறு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கும்பகம், பூரகம், ரேசகம் இப்படி மூச்சு பயிற்சிகளை பத்தி பேசுறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம், நானே உங்ககிட்ட ஒரு விளக்கம் கேட்கணும்னு நினைச்சேன். இத கேட்கிற பலருக்கும் இது வழக்கமான சித்த மருத்துவர் சொற்களா தானே தோணும். இந்த மூச்சு பயிற்சிகளுக்கும் பைலட் ஆகுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதை எளிமையா சொல்லணும்னா, பூரகம்னா மூச்சை உள்ள இழுக்கிறது, ரேசகம்னா வெளியே விடுறது, கும்பகம்னா உள்ள நிறுத்துறது. ஆனா போகர் இத வெறும் ஒரு தியானமா பார்க்கல. அப்போ வேற என்னவா பார்க்கறாரு? இந்த மூச்சு பயிற்சிகளுக்கு மிக துல்லியமான கணித விகிதங்களை அவர் கொடுக்கிறார். அந்த விகிதங்களின்படி மூச்சை கட்டுப்படுத்தும் போது அது மனித உடம்போட நரம்பு மண்டலத்தில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ், அதாவது மின் தூண்டல்களை முற்றிலுமா மாற்றியமைக்குதுன்னு இந்த நூல் சொல்லுது. ஓ, நரம்பு மண்டலத்தையே மாத்ரா? ஆமா, மூலாதாரத்தில் இருக்கிற ஆற்றலை சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்லப்படுற நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வழியா எப்படி மேல் நோக்கி கொண்டு போறதுன்னு இது துல்லியமா விளக்குது. இருங்க, இது நாம இன்னைக்கு பண்ற சாதாரணமான டீப் பிரீதிங் மாதிரி தானே இருக்க. இதற்கும் நீங்க சொல்ற அந்த அதிநவீன இயந்திரங்களை இயக்குறதுக்கும் எப்படி தொடர்பு இருக்க முடியும்? இப்போ இத நாம நவீன தொழில்நுட்பத்தோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப ஈஸியா புரியும். அதிர்வெண்கள், அதாவது ஃப்ரீக்வன்சி அடிப்படையில இயங்குற ஒரு அதிநவீன விண்கலத்தை இயக்கணும்னா ஒரு சாதாரண மனித மூளையால அந்த தகவல்களை ப்ராசஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பா முடியாது. அதனால போகர்வாசி யோகத்தை ஒரு பயாலஜிக்கல் இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு உயிரியல் தொடர்பு சாதனமா பயன்படுத்துறாரு. ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணல மூச்சை கட்டுப்படுத்துறது மூலியமா சித்தர் தன்னோட மைய நரம்பு மண்டலத்தை நேரடியா அந்த இயந்திரத்தோடு இணைக்கிறாரு. அட கடவுளே, அதாவது நரம்பு மண்டலத்தை வயர் மாதிரி பிளக் பண்றாரா? கரெக்ட், கிட்டத்தட்ட அப்படிதான். இங்க பைலட் வேற கம்ப்யூட்டர் வேற கிடையாது. அந்த மனித உடம்பே ஒரு பயாலஜிக்கல் கம்ப்யூட்டரா செயல்படுது. அவரோட மூச்சு கட்டுப்பாடும் நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லப்படுற மைய நரம்பு பகுதியும் தான் அந்த விண்கலத்தோட ஸ்டியரிங் மாதிரியே செயல்படுது.
மனிதனும் இயந்திரமும் ஒரே அமைப்பா இணைகிற ஒரு பயங்கரமான தொழில்நுட்பம் இது. எனக்கு இதை கேட்கும்போதே உறைஞ்சு போயிடுச்சு. அதாவது மூச்சு காற்றையே ஒரு கமாண்ட் கோட் மணி பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாங்க, 100% அதான் உண்மை. சே, இதை கேட்கிற உங்களுக்கு இப்போ ஒரு நியாயமான கேள்வி எழலாம். நரம்பு மண்டலத்தை தயார் பண்ணிட்டாங்க, ஓகே. ஆனா ஒரு சாதாரண மனித உடம்ப வச்சுக்கிட்டு விண்வெளி பயணத்தோட அந்த அதீத அழுத்தம், அப்புறம் அந்த கொடிய ரேடியேஷன், இதெல்லாம் எப்படி தாங்க முடியும்? அது சாத்தியமே இல்ல. சாதாரண உடம்பால அதை தாங்கவே முடியாது. அதற்கான விடயத்தான் போகர் தன்னோட அடுத்த கட்டமான காயகற்பம் அப்படிங்கிற பகுதியில ரொம்ப ரகசியமா தர்றார். கற்பனை செய்ய முடியாத வேகத்துல பயணிக்க உடம்போட அணுக்கட்டமைப்ப வலுப்படுத்தணும்னு அவர் சொல்றாரு. ஆமா, ஒரு சாதாரண கார்பன் அடிப்படையிலான மனித உடம்பு அந்த பயணத்தோட அழுத்தத்தை தாங்க முடியாம சுக்குநூறா சிதைஞ்சிடும். அதுக்காகத்தான் மனித உடம்ப வேதியியல் ரீதியா இரும்பாக்குற காயகற்பம் அப்படிங்கிற முறைய போகர் மிக விரிவாக விளக்கியிருக்காரு. அவர் குறிப்பிடுற அந்த மூலிகைகளோட தன்மை என்ன ஆச்சரியத்துல அப்படியே உறைய வச்சிடுச்சு. பாடல் 391ல கருவேம்பு அப்படிங்கிற ஒரு மூலிகைய பற்றி குறிப்பிடுறாரு. இது உடம்புல உள்ள எல்லா நோய்களையும் வேற அறுத்து உடம்ப நெடுங்காலம் காக்குன்னு சொல்றாரு. அது ஒரு அற்புதமான குறிப்பு. அது மட்டுமில்லாம பாடல் 456 மற்றும் 57ல பொற்றலை கையாந்தகரை அப்படிங்கிற மூலிகைய ஒரு குறிப்பிட்ட முறையில சாப்பிட்டா மனித உடம்பு ஒரு மாணிக்க கல்ல போல ஒளிரும்னு சொல்றாரு. மாணிக்க ஒளி அப்படின்னு அதுக்கு பேரு. இப்போ இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வெறும் ஒரு கவிதை நயத்துக்காக சொல்லப்பட்ட உருவகமா, இல்ல மனித உடம்புல உள்ள செல்கள் அந்த அதீத ஆற்றலை உள்வாங்கி கதிர்வீச்சை வெளியிடுறத பத்தி அவர் நிஜமாவே சொல்றாரா? இந்த மூல நூல் இதை வெறும் கவிதையா சொல்லல, ஒரு நேரடியான உடலியல் மாற்றமாகவே பதிவு பண்ணுது. மாணிக்கக் கல்லை போல ஒளிவுவது அப்படிங்கிறது மனித உடம்பு அதிகப்படியான ஆற்றலை உள்வாங்கி ஒரு பயாலஜிக்கல் ரேடியேஷன், அதாவது பயோலூமினசன்ஸ் அப்படிங்கிற ஒரு கதிர்வீச்சை வெளிப்படுத்துறத குறிக்குதுன்னு அறிஞர்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. இது ரொம்பவே பயமுறுத்துற அதே சமயம் பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கு. இதை தொடர்ந்து வரல பாடல் 534 கவனிச்சிங்கன்னா இது இன்னும் தெளிவா புரியும். கருந்துளசி அப்படிங்கிற மூலிகையை பயன்படுத்தி உடம்ப கற்றூன், அதாவது கல் தூண் போல உறுதிப்படுத்த முடியும்னு அவர் சொல்றாரு. இது மனித உடம்போட செல்லுலார் கட்டமைப்பை வேதியியல் ரீதியா வலுப்படுத்துற ஒரு பயோ ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் தொழில்நுட்பம். இதை நீங்க விளக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்ப விண்வெளிக்கு செல்ல இன்றைய விண்வெளி வீரர்கள் ஒரு பிரத்யேகமான ஸ்பேஸ் சூட் அணிறாங்க இல்லையா? ஆமா, ரொம்ப கனமான சூட் அது. ஆனா இந்த குறிப்புகளின்படி பார்த்தா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பே அவங்க சுத்தி இருக்கிற காட்டு மூலிகைகளை பயன்படுத்தி தங்களது சொந்த டிஎன்ஏவையே மாற்றி அமைச்சு தங்கள் உடம்பையே ஒரு ஸ்பேஸ் சூட்டா மாத்திருக்காங்க. இது ரொம்ப திகைப்பூட்டுற ஒரு விஷயம். கண்டிப்பா ஒரு மனிதனால இப்படி செய்ய முடியும்னு நினைச்சு பார்க்கவே முடியல. சரி, இப்போ பைலட் தயாராயிட்டார், அவர் உடம்பும் கல்லாட்டம் இரும்பாகிடுச்சு. அடுத்து அந்த விண்கலத்தை உருவாக்கணுமே, அங்கதான் இந்த நூலோட மிக முக்கியமான பகுதியான ரசவாதம் மற்றும் உலோகவியல், அதாவது ஆல்கெமி அண்ட் மெட்டலர்ஜி தொடங்குது. சரியா சொன்னீங்க. போகர் 7000தோட மிக ரகசியமான அதே சமயம் மிக ஆழமான அறிவியல் பகுதி இதுதான். சாதாரண அடிப்படை உலோகங்களை எப்படி மிக உயர்தரமான கலப்பு உலோகங்களா, அதாவது அல்லாய்ஸாக மாற்றுவது அப்படிங்கிறதுக்கான நவலோக வேதை அளவீடுகளை அவர் இங்க கொடுக்கறாரு. இதுல என் கவனத்தை ஈர்த்த ஒரு முக்கியமான வரி பாடல் 680ல இருக்கு. காரியமாம் வாதமெல்லாம் உப்பினாலே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது உலோகங்களை மாற்ற வேதியியல் வித்தைகள் எல்லாமே உப்பிலேயே அடங்கியிருக்குன்னு சொல்றாரு. உப்பினாலே அப்படின்னு சொல்றாரு. நாம அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்துற உப்பை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு உலோகத்தோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை, அதாவது அணுக்கட்டமைப்பை மாற்ற முடியும்? இது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல. இல்ல, இங்க ஒரு சின்ன திருத்தம். இங்க போகர் குறிப்பிடுற உப்பு அப்படிங்கிறது நாம சமையலுக்கு பயன்படுத்துற சாதாரண சோடியம் குளோரைடு கிடையாது. இது மிக அதிக வினைத்திறன் கொண்ட கார மற்றும் அமிலத்தன்மையுடைய அதிபயங்கரமான வேதிப்பொருட்களை குறிக்குது. ஓ, அந்த மாதிரி உப்புக்களா? ஆமா, இத நவீன அறிவியலோடு ஒப்பிட்டா வேதியியல் வினைகளை துரிதப்படுத்துற கேட்டலிஸ்ட் அல்லது எலக்ட்ரோலைட்டுகளா அந்த உப்புக்கள் செயல்படுதுன்னு சொல்லலாம். கடும் வெப்பத்துல உலோகங்களை உருக்கும்போது இந்த குறிப்பிட்ட உப்புக்களை சேர்ப்பதன் மூலமா அந்த உலோகங்களோட அணு பிணைப்புகளை உடைக்க முடியும்னு சொல்லலாம். உடைச்சு என்ன பண்ணுவாங்க? அப்படி உடைச்சு
விண்வெளி பயணத்துக்கு ஏத்த மிக லேசான ஆனா அதீத வலிமை கொண்ட ஏரோஸ்பேஸ் கிரேட் உலோக கலவைகளா அதை மாற்ற முடியும்னு இந்த நூல் ரொம்ப தர்க்க ரீதியா சயின்டிஃபிக்கா விளக்குது. வாவ், அது புரியுது. ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய நடைமுறை சந்தேகம் வருது. என்னன்னு சொல்லுங்க. உலோகங்களை உருக்குறது பத்தி அவர் ரொம்ப விரிவா பேசுறாரு. வெடியுப்பு, சவுக்காரம், அப்புறம் மிக கொடிய நச்சுத்தன்மை கொண்ட நவபாஷாணங்களை நெருப்புல சுட்டு புடம் போடுறத பத்தி சொல்றாரு. ஆமா சொல்றாரு. இப்போ நவீன காச டிஜிட்டல் தெர்மாமீட்டர்கள் எதுவுமே இல்லாத அந்த காலத்துல உலோகவியலுக்கு தேவையான அந்த மிக துல்லியமான வெப்பநிலைய அவங்க எப்படிங்க கணக்கிட்டாங்க? அது சாத்தியமா? அதற்கான விடையும் அந்த சுவடிகள்லயே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற வகையில இருக்கு. அவங்க வெப்பநிலையை கணக்கிட மிக துல்லியமான இயற்கை அளவீட்டு முறையை பயன்படுத்தினாங்க. இயற்கை அளவிட்ட முறையா? எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது வெப்பத்தோட அளவை காடாக்னி அப்படின்னா காட்டு தீ மாதிரி ஒரு அதிபயங்கரமான வெப்பம், அப்புறம் கமலாக்னி அப்படின்னா தாமரை மலர்றதுக்கு தேவையான மிதமான வெப்பம் அப்படின்னு தரம் பிரிக்கிறாங்க. அட, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அது மட்டும் இல்லாம எரியற விறகோட தன்மை, அது எரியற நேரம் மற்றும் அந்த நெருப்புல இருந்து வெளிவர்ற புகையோட நிறம், இது எல்லாத்தையும் வச்சு வெப்பநிலையோட அளவை அவங்க மிக துல்லியமா உறுதி செஞ்சாங்க. இது ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துல நடக்கிறதில்ல. இது மீண்டும் மீண்டும் செய்து நிரூபிக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த தரத்திலான அறிவியல் முறைமை. ஒரு சின்ன பிழை நடந்தாலும் மொத்தமும் வெடிச்சு செதறிடும் இல்லையா? கண்டுக்கா. இப்போ இந்த உலோகம் உருக்குற செயல்முறையில போக்கர் கையாளுகிற மிக முக்கியமான ஒரு மூலப்பொருள் இருக்கு. என்னது? தமிழ்ல சூதம் அப்படின்னு அழைக்கப்படுற பாதரசம், அதாவது மெர்க்குரி. ஒரு திரவ உலோகமான அந்த பாதரசத்தை அவர் கையாண்ட விதம் தான் அந்த விண்கலத்தோட ஒட்டுமொத்த இயக்கத்துக்கும் ஆணிவேரா இருந்திருக்குன்னு அறிஞர்கள் நம்புறாங்க. 100% உண்மை. திரவ நிலையில இருக்கிற பாதரசத்தை கட்டி திடப்படுத்துறது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலுக்கே ஒரு மிகப்பெரிய சவால். ஆமா, ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனா போக்கர் அந்த பாதரசத்தை குறிப்பிட்ட உப்புக்கள் மற்றும் மூலிகைகளை கொண்டு பலமுறை சுட்டு அதோட வேதியியல் தன்மையை முற்றிலுமா மாற்றி அதீத ஆற்றல் கொண்ட ஒரு ஸ்டேபிள் கோரா மாற்றுவதற்கான வழிமுறைகளை ரொம்ப தெளிவா எழுதியிருக்காரு. இதுதான் அந்த விண்கலத்தோட இதயம்னு சொல்லலாம். கரெக்ட். இந்த நூல்ல உள்ள வரைபடங்களின்படி இப்படி திடப்படுத்தப்பட்ட பாதரசமே புவியீர்ப்பு விசையை முறியடிக்கிற அந்த விண்கலத்தோட மைய இயந்திரமா, அதாவது என்ஜினா செயல்பட்டிருக்கு. இப்போ நாம இந்த ஆழ்ந்த அலசலோட உச்சகட்டத்துக்கே வந்துட்டோம். பைலட் தயார், உலோகங்கள் தயார், என்ஜினுக்கான பாதரசம் தயார். இப்போ இது எல்லாத்தையும் இணைச்சு மூலநூல் பறவை கப்பல் அப்படின்னு குறிப்பிடுற அந்த விண்கலத்தோட கட்டமைப்பு தொடங்குது. அந்த விண்கலத்தோட வெளிப்புறம் எடைக்குறைவான ஆனா அமானுஷ்ய சக்தி கொண்ட பிரத்யேக மரங்களால் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. ஆமா, மரத்தாலான வெளிப்புறம். ஆனா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற மாதிரி எந்த ஒரு ஜெட் எரிபொருளும் அதுல பயன்படுத்தப்படல. அப்படி என்றால் எந்த ஃபியூவலும் இல்லாம இந்த விண்கலம் எப்படி புவியீர்ப்பு விசையை மீறி பறந்ததாக இந்த நூல் சொல்லுது? இதற்கான அடிப்படை இயற்பியல் என்னவா இருக்கும்? இத கேட்கும்போது உண்மையிலே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். மூல நூல்ல கூறப்பட்டிருக்கிற அந்த இயந்திரத்தோட வடிவமைப்பு நவீன அறிவியல்ல மெர்க்குரி வார்டெக்ஸ் இன்ஜின் அப்படின்னு அழைக்கப்படுற கோட்பாடோட வியக்கத்தக்க வகையில அப்படியே ஒத்துப்போகுது. ஒரு நிமிஷம், மெர்க்குரி வோர்டெக்ஸ் இன்ஜின் அப்படின்னா? அதாவது திடப்படுத்தப்பட்ட அந்த பாதரச மையத்தை மிக அதிக வேகத்துல ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல சுழல செய்யறாங்க. அப்படி சுழல செய்வதன் மூலமா ஒரு பிரம்மாண்டமான மின்காந்த புலம், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அந்த வேகமான சுழற்சி இயந்திரத்தை சுற்றி ஒரு ஈர்ப்பு விசையற்ற வெற்றிடத்தை ஒரு ஆன்டி கிராவிட்டி பப்புல உருவாக்குது. ஆன்டி கிராவிட்டி பப்புலா? நம்பவே முடியல. ஆமா, இந்த ரகசிய தொழில்நுட்பத்தோட மூலமா தான் அந்த பறவை கப்பல் காத்துல சர்வசாதாரணமா மிதந்ததா போக ரொம்ப தெளிவா விவரிக்கிறார். இது உண்மையிலே நம்மளோட மூளைய செயலிழக்க செய்யற ஒரு பிரம்மாண்டமான தகவல். அதாவது அந்த விண்கலம் தனக்கான ஒரு புவியீர்ப்பு எதிர்ப்பலைய தானே உருவாக்கிக்குது. கரெக்ட். அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிற சித்தர் தன்னோட கட்டுப்படுத்தப்பட்ட மூச்சு மற்றும் நெற்றிக்கண் வழியா அந்த விண்கலத்தோட அதிர்வெண்ணோட இணைந்து அதை இயக்குறார். ஆமா, அந்த பயாலஜிக்கல் இன்டர்ஃபேஸ். இதுல இன்னொரு முக்கியமான தொழில்நுட்ப குறிப்பும் இருக்குதே. பாடல் 719 முதல் 22 வரை அவர் குளிகை அப்படிங்கிற ஒன்றை பற்றி குறிப்பிடுறாரே. இத பலரும் பறக்கும் மாத்திரைன்னு மொழிபெயர்க்கிறாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையில இந்த குளிகை அப்படிங்கிறது அந்த இயந்திரத்தோட ஸ்டார்டர் அல்லது அதற்கான ஒரு ஆற்றல் மையமா? ரொம்ப துல்லியமா பிடிச்சிங்க. இந்த குழிகை அப்படிங்கிறது அதிக ஆற்றல் செறிவூட்டப்பட்ட ஒரு கோள வடிவப் பொருள். இத பைலட் தன்னோட வாயில அடக்கிக்கலாம் அல்லது இயந்திரத்தோட மையத்துல பொருத்தலாம் அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது. ஓ, அது ஒரு சாவி மாதிரி செயல்படுதா? ஆமா,
இது அந்த ஈர்ப்பு விசை அற்ற புலத்தை திறந்து விடுவதற்கான ஒரு நேவிகேஷன் கீ போல செயல்படுது. இதை இயக்கிய உடனே அவர் காத்துல சும்மா மிதக்கல, ஒலியோட வேகத்தை மிஞ்சின வேகத்துல சீனாவுக்கு பயணம் செஞ்சதாகவும் மனிதர்கள் ஏறவே முடியாத கைலாய மலையோட உச்சிகளுக்கு பறந்து சென்றதாகவும் போகர் விவரிக்கிறார். சீனாவுக்கும் கைலாயத்துக்கும் பறந்தது மட்டும் இல்லைங்க, இதை விட ஒரு வியப்பான பயமுறுத்துற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செஞ்சிருக்காரு. பாடல் 80 முதல் 82 வரையிலான வரிகள்ல அண்டங்களில் பாய்தல் அப்படிங்கிற ஒரு பகுதியை பற்றி சொல்றாரு. அந்த வார்த்தையே கவனிங்க, அண்டங்களிற் பாய்தல். அதாவது ஒரு அண்டத்திலிருந்து மற்றொரு அண்டத்திற்கு பாய்வது. தன்னோட உடம்ப அப்படியே ஒளியா மாற்றி அவர் பல பரிமாணங்களை கடந்து இன்டர்டைமென்ஷனல் டிராவல் செஞ்சு பிரபஞ்சத்துல உள்ள மற்ற கோடிக்கணக்கான சித்தர்களை சந்திச்சதாக சொல்றாரு. இதுதான் இந்த நூலோட உச்சக்கட்டம். இங்க நான் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க. இதையெல்லாம் நாம எப்படிங்க எடுத்துக்கிறது? இது நிஜமாவே விண்வெளியிலையும் பல பரிமாணங்களையும் நடந்த ஒரு பௌதீக பயணமா, அல்லது ஆழமான தியான நிலையில அவருக்குள்ள ஏற்பட்ட ஒரு மனப்பிரமையா, ஒரு உருவகமா? இந்த சந்தேகம் வர்றது ரொம்ப ரொம்ப நியாயமானது தான். இதை வெறும் ஆன்மீக ரீதியான தியான நிலையில நிகழ்ந்த ஒரு உள்நிலை பயணம்னு நாம ரொம்ப எளிதா ஒதுக்கிட முடியும். ஆனா இந்த பயணத்துக்கு முன்னாடி அவர் விவரிச்சிருக்கிற அந்த இயந்திரவியல் துல்லியம்தான் பல ஆராய்ச்சியாளர்களையும் ரொம்ப தீவிரமா சிந்திக்க வைக்குது. அதாவது அந்த இன்ஜினியரிங் கால்குலேஷன்ஸ். ஆமா, உலோகங்களோட எடை, அது உருகும் வெப்பநிலை, காற்றியக்கவியல் கோட்பாடுகள்னு ஒரு கச்சிதமான பொறியியல் வரைபடத்தை கொடுத்துட்டு அதோட தொடர்ச்சியாவே இந்த பிரபஞ்ச பயணத்தையும் அவர் அதே அறிவியல் துல்லியத்தோட பதிவு செய்றாரு. அப்போ இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? மனித உணர்வுகளும் அதீத மின்காந்த ஆற்றலும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில இணையும் போது வெளி மற்றும் காலம், அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம் வளைக்கப்படுற சாத்தியக்கூறுகளை பத்தி இன்றைய குவாண்டம் இயற்பியல் மிக தீவிரமா விவாதிச்சுட்டு வருது. அந்த பரிமாண பயணத்தையே போகர் 7000 விவரிக்குதுன்னு சொல்றது ஆச்சரியமான ஆனா ரொம்ப தர்க்கரீதியான ஒரு வாதமே. அப்படி என்றால் இதுவரைக்கும் நாம விவாதிச்ச இந்த மூல ஆதாரங்களை ஒரு முறை தொகுத்து பார்ப்போம். முதல்ல மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தி மனித நரம்பு மண்டலத்தை ஒரு பயாலஜிக்கல் பைலட்டா மாற்றுவது. சரி. பின்பு கொடிய மூலிகைகளை கொண்டு உடம்போட செல்லுலார் கட்டமைப்பை ரசாயன முறையில பலப்படுத்தி உடம்பையே ஒரு ஸ்பேஸ் சூட்டா மாற்றுவது. கரெக்ட். அடுத்து உப்புகளை பயன்படுத்தி உலோகங்களை உருக்கி விண்கலத்துக்கான எடை குறைந்த கலப்பு உலோகங்களை உருவாக்குறது. இறுதியா பாதரசத்தை அதிவேகமா சுழலச் செய்து புவியீர்ப்பு விசைய முறியடிக்கிற இயந்திரத்தை உருவாக்கி பிரபஞ்சங்கள் மற்றும் பரிமாணங்கள் முழுவதுமா பயணிக்கிறது. ஆமாங்க. இவையனைத்தும் போகர் 7000 அப்படிங்கிற ஒற்றை தமிழ் நூல்ல மிக துல்லியமா ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இது சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் இல்ல. இப்போ இதை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயமான கேள்வி எழலாம். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பழங்காலத்துல எழுதப்பட்ட இந்த சுவடிகளால இன்னைக்கு எனக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா அந்த கேள்வி வரும். இந்த ஆழமான தேடலோட முக்கிய நோக்கமே இயற்பியலோட எல்லைகளை தாண்டறது, பிரபஞ்சத்தை ஆராய்வது மற்றும் மனித மூளையையும் இயந்திரத்தையும் இணைக்கிற அந்த பயாலாஜிக்கல் இன்டர்ஃபேஸ் போன்ற விஷயங்கள் வெறும் நவீன கால அறிவியலோட விளைவு மட்டும் கிடையாது அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்துறது தான். ரொம்ப சரியா சொன்னீங்க. மனித குலத்தோட இந்த மாபெரும் அறிவியல் தாகம் பல ஆயிரம் வருஷங்களாகவே தமிழ் அறிவியல் மற்றும் ஆன்மீக மரபுல மிக ஆழமா வேரூன்றி இருக்குங்கிறத நம்ம பெருமையோடவும் ஆச்சரியத்தோடவும் உணரணும். மிச்சரியான கருத்து. இப்போ நாம விடைபெறுவதற்கு முன்பாக இந்த மூல நூல்களோட அடிப்படையில உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு விதத்துல சற்று அச்சமூட்டக்கூடிய ஒரு சிந்தனையை விட்டு செல்ல நான் விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளோட அதிநவீன குவாண்டம் இயற்பியலாளர்களும் விண்வெளி பொறியாளர்களும் பல பில்லியன் டாலர்களை செலவழிச்சு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிற பல சிக்கலான அறிவியல் கோட்பாடுகளை பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பே போகர் 7000 போன்ற ஒரு பழங்கால ஓலைச்சுவடி இவ்வளவு துல்லியமா பதிவு செஞ்சிருக்கு என்றால் வெறும் கவிதைகள் அல்லது புராண கதைகள் அப்படின்னு நாம இன்னைக்கு அலட்சியமா ஒதுக்கி வச்சிருக்கிற வேறு எத்தனை பழங்கால ஓலைச்சுவடிகள்ல மனித குலத்தோட ஒட்டுமொத்த வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய மாபெரும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் உறங்கிக்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? உண்மையிலே இது ஒரு சிலிர்க்க வைக்கிற கேள்விதான். அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் காலத்தால் அழிக்கப்படல. மனித குலம் அவற்றை மீண்டும் புரிந்து கொள்ளும் தகுதியை அடைகிற அந்த நாளுக்காக அவை நம்முடைய தமிழ் மொழியிலேயே மறைந்து காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த முறை நீங்க இரவு வானத்துல உள்ள நட்சத்திரங்களை பார்க்கும்போது பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் நமக்கு வெளியே எங்கேயோ இல்ல, பல ஆயிரம் வருஷங்களா நம்ம மொழியிலேயே நம்ம உடனேயேதான் பயணிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத சற்று சிந்தித்து பாருங்க.
மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.